தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கடந்த ஒரு மாத காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய போக்கிலும் மரத்திலும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதங்களை தந்து அவர் வழி நடத்தின கிருபைக்காக அவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் இன்றைய தினத்திலே உங்களோடு பேசும்படியாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள் வருவது இயற்கை. நாம பிற மனிதர்களை பார்க்கிலும் செல்வந்தனாக, அதிக உயர்வோடு, மதிப்போடு, மரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட மனிதனுடைய யோசனைகளை பார்க்கிலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் என வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பிற மனிதர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை அறிந்த கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அப்பேற்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் முதலாவது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதுதான், நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே என்னதான் சம்பாதித்தாலும், என்னதான் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கல்வி, செல்வம், அதிகாரம், பணபலம் எது இருந்தாலும் நமக்கு குறித்திருக்கின்ற நாள் வரும்போது, நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் போது நம்மோடு கூட வருவது என்ன தெரியுமா? நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவ ஆத்மா மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த சரீரம் நாம் சம்பாதித்து வைத்த எல்லாமே இந்த மண்ணோடு மண்ணாக நமக்கு உரியது அல்லாமல் நம்மை விட்டு கடந்து போய்விடும். ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்றால், எல்லாமே நமக்கு மட்டும், நம்மோடு கூட இருக்கும் என்கிற எண்ணத்தோடு அழிந்து போகிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காகவே நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நீ இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம் என்று அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த பூமியிலே வாழ்கின்ற நாட்களிலே சம்பாதிப்பது தேவையானதுதான். ஏனென்றால் கோடை காலத்திலே அந்நாட்களிலே கஷ்டம் வருவதற்கு முன்பதாக எறும்பினிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொண்டு சேர்த்து வைத்துக் கொள் என்றுதான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் சம்பாதிக்க வேண்டும், உண்மைதான், நமது பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து வைக்க வேண்டும். ஆனாலும் எல்லா காரியங்களிலும் நீதியோடும் உண்மையோடும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயத்தோடும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்க நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தம் இருந்தால்தான் அது நிலைநிற்கும். முதலாவது உங்களுடைய ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருக்கு உண்மையோடு கூட வாழுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. நாம் பூமியிலே சம்பாதித்து வைத்த பொருட்கள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. செல்வங்களை வைத்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நமக்கு நியமித்த வழியில் செல்ல வேண்டும், அவருடைய பாதையிலே நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் புதிய ஒரு நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை நீர் சந்தியும் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் உலக பிரகாரமான ஆசைக்கு இணங்காமல் மற்றவர்களை போல அதைவிட மேலாக வர வேண்டும் என்று ஆசைப்படாதபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் காட்டுகிற பாதையிலே உம்முடைய பிள்ளைகள் நடக்க கிருபை தாரும் அப்பா.
உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு காணப்படுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. அவர்களை நீர் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் தொட்டு பலப்படுத்துவீராக அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களிலே நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. நீர் ஒரு பூரண சமாதானத்தை கொடுத்தல்லும் ஆண்டவரே. அந்த குடும்பத்திலே நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை நிம்மதியையும் கொடுத்தல்லும் சுவாமி. பள்ளி கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்தல்லும். பத்திரமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அவரை மட்டும் பாதுகாத்து அவர்களை வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் புது வருடத்திற்குள் கடந்து செல்லும் போது புதிய வருடத்தில் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தல்லும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். எந்த நோய்களும் நொடிகளும் வராமல் அவர்களை உம்முடைய சிலுவையின் நிழலில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாழ்த்துகிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.